திருக்குறள் திருவள்ளுவர் அருளிச் செய்தது. அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். இதற்கான விளக்கம்: செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் செயலை போற்றி செய்ய வேண்டும். நாம் இங்கே இருந்தால் எங்கள் வீட்டில் இருந்தால் தான் செய்வேன், இங்கே இருந்தால் தான் 4 பேருக்கு கொடுப்பேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. எங்கே போனாலும் நம்ம கொடுக்குற குணத்தை மாற்றக்கூடாது அப்படின்றத நம்ம திருவள்ளுவர் அழகாக சொல்கிறாரு. செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு திருவள்ளுவர் வலியுறுத்தி கூறுறாரு. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். இந்த குறளை கேட்டு அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க. கன்னிகா பாரதி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான பதிவு. நாங்கள் வீடியோஸில் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, 63 நாயன்மார்கள் வரலாறு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. ஷார்ட்ஸில் சமையல், அதுலேயும் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் பார்க்குற நீங்கள் இதையெல்லாமும் பாருங்கள். நல்ல நூல்களையும் நல்ல சொற்களையும் கேட்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. எல்லாத்தையும் எந்நேரமும் ஏதோ ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நல்ல நூல்களை படிக்கணும், நல்ல சொற்களை கேட்கணும். கடவுள் கொடுத்ததே அப்படி தான் நம்மளுக்கு கண்ணும் காதும் மூக்கும் புலன்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் கேட்குறதுக்கு காது இருக்குது, நல்ல சொற்களை பேசுகிறதுக்கு வாய் இருக்குது, நல்லதெல்லாம் பார்க்குறதுக்கு கண் இருக்குது. இதையெல்லாம் பார்த்து கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. திருச்சிற்றம்பலம்.